அவனும் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும், நானும் அவனை கடைசி நாளில் உயிர்ப்பிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அவருக்கு இறுதி மரியாதையை செலுத்தவும் இந்த உன்னதமான திருப்பலியிலே கலந்து கொண்டு இவருக்காக இறைவனுடைய இரக்கத்தை இறங்கி கேட்பதற்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே இவருடைய பிரிவினாலே கேட்டுக் கொண்டிருக்கின்ற இவருடைய மனைவி வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத சில உண்மைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று அவருடைய பிறப்பு. ஒருவன் எப்பொழுது எந்த நேரத்திலே பிறக்கின்றான், எந்த இடத்திலே பிறக்கின்றான், என்ன கோலத்திலே பிறக்கின்றான், என்ன பண்புள்ளவனாக பிறக்கின்றான் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அதே விதமாக ஒருவருடைய இறப்பு கூட எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் இறப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே நடக்கின்ற ஒரு பொதுவான நிகழ்வு தான். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாரும் இறக்கக்காரர்கள் தான். ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஒரு மனிதன் எவ்விதமான தாக்கத்தை தான் வாழ்கின்ற சமூகத்துக்கு கொடுக்கின்றான் என்பது மிகவும் முக்கியமானது. எங்களை விட்டு பிரிந்த அமரர் அந்தரி பிள்ளை அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நீடிய ஆய்வை கொடுத்து அவருக்கு பல்வேறு விதமான திறமைகள் ஆற்றல்களை வழங்கி இவ்வளவு காலமும் ஒரு நன்மை செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு தன்னை உவந்தளிக்கக்கூடிய, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒருவராக ஆண்டவர் இவரை தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆகவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இறப்பு என்பது நிச்சயமாக நடந்து முடியக்கூடிய ஒன்று. நாங்கள் மனித சிந்தனை ரீதியாக நாங்கள் அதை உணர்ந்து கொண்டாலும் உணர்வு ரீதியாக இவருடைய பிரிவானது இவரோடு உறவு கொள்ளுகிறவர்களுக்கு, இவருடைய நன்மைகளை பெற்றவர்களுக்கு அது அவருடைய அந்த பலவிதமான தாக்கத்தை, கவலையை, பாரத்தை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக இவர் ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்தபடியினாலே இவருடைய மனைவியும், இவர்கள் நல்ல ஒரு அப்பாவாக இருந்தபடினாலே இவருடைய மகனுக்கும், நல்ல ஒரு உறவினராக இருந்தபடினாலே இவருடைய உறவுகளுக்கும், நல்ல ஒரு பங்கு மகனாக இருந்தபடினாலே இவருடைய உதவியிலே வாழ்ந்த பங்கு மக்களாகிய பலருக்கும் இது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வேதனையை ஏற்படுத்துகின்ற, விடவெளியை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. நிச்சயமாக இவர்கள் பற்றிய இவருடைய நன்மைத்தனங்களை பற்றி இன்றைய முன்னுரையிலே சொல்லப்பட்டோம். இவருடைய நன்மைத்தனங்களை இவருடைய வாழ்வில் இவருடைய நன்மைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பங்குடைய பணியை பொறுத்த மட்டிலே 92ஆம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெயர்ந்து எல்லாரும் பல்வேறு விதமான திசைகளுக்கு சென்ற பிறகு மீண்டுமாக இந்த இடத்திலே எங்களுடைய பங்கு மக்கள் இந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்வை தொடங்குகின்ற பொழுது இவருடைய பங்களிப்பானது மிகவும் ஒரு காத்திரமான பங்களிப்பாக இருந்திருக்கிறது. இந்த பங்கானது பல்வேறு பங்குகளோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த பங்குக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தனியாக ஒரு பங்காக உருவாக்கப்பட்ட பொழுது
இதனுடைய பங்குடைய வேலைகளை, இந்த ஆலயத்தினுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஆளுநர் உள்ள ஒருவர் தேவையாக இருந்த பொழுது இவர் அந்த வேளையிலே இவருடைய வயதை பற்றி அவர் பொருட்படுத்தவில்லை, தன்னுடைய இயலாமையை பற்றி பொருட்படுத்தவில்லை. இந்த ஆலயத்தினுடைய வேலைகளை, இந்த ஆலயத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இவர் தன்னாலான பங்களிப்பை மிகவும் காத்திரமாக மனசுத்தியோடு அவர் பண்ணியிருக்கின்றார். இங்கு இவருடைய உதவியை பெற்ற பல குழுக்கள் இங்கே இருக்கின்றார்கள், பங்கு தந்தையாக இருந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வது, எங்களுக்கு அனுமதிப்பிள்ளையா இருக்கிறார் என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மிகுந்த ஒரு தகப்பனுக்குரிய ஒரு காலத்திலே ஒவ்வொரு தேவைகளையும் மிகவும் கவனமாக அதை கவனித்து அதை நிறைவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிகவும் அக்கறை உள்ள ஒருவராகத்தான் இருக்கிறார். தன்னுடைய வீட்டு வேலை என்பது போல இந்த ஆலயத்தில் நடந்துகின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் அவருடைய இயலாமையிலும் பல்வேறு நேரங்களிலே பஸ்ஸிலே வந்து பல தூரங்கள் அவர் நடந்து இந்த இடத்திலே வந்து இருந்து பல்வேறு விதமான பணிகளை இந்த பங்கானது, இந்த ஆலயமானது நல்ல வழிபாடுகள் நல்ல முறையிலே அமைப்பதற்காக அவர் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய சக்தியை முழுமையாக அவர் இந்த ஆலய திருச்சபைக்காக அவர் கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் அவருடைய அந்த சேவையை பெற்றவர்கள், அவருடைய நன்மைகளை பெற்றவர்கள், அவருடைய அன்பை பெற்றவர்கள் இந்த இடத்திலே பெருந்தொகையாக இங்கு கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால் அவர் ஒரு உத்தமமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருக்கு போகால் ஒன்றுகள் இருக்க முடியாது. ஏதாவது அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் முகத்துக்கு முகம் அவர் விஷயத்தை சொல்லிவிடுவார், ஆலோசனைகள் வழங்குவார். இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இப்படி இருந்தால் சொல்லி ஒரு மனிதாபமான அடிப்படையிலே அவர் தன்னுடைய இந்த பணியை குருக்களுக்கு கொடுத்திருக்கிறார், இருக்கின்ற மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். எல்லாரையும் அன்போடு விசாரித்து என்னில் விசுவாசம் கொள்பவர் என் வாழ்க்கையை கேட்பார், இந்த வாழ்க்கையில் நிலைத்திருப்பார், நானும் அவருக்கு நிலைத்திருப்பேன் என்று சொன்ன இயேசுவை நம்பிக்கை வைத்து எமது தேவைகள் கருத்துகளுக்காக இளவரை மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் திருவிழப்படி உம் திருமுன் வந்து நிற்கும் உம் அடியார் அந்தோணிப்பிள்ளை ஐயாவுக்காக உம்முடன் வருகின்றோம். 80 ஆண்டுகள் நீண்டதொரு மன்னக பயணத்தை முடித்து உன்னுலக வாழ்வில் நுழையும் இவரை மது வானரசில் சேர்த்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றே இறைவா, விண்ணக பயணத்தில் நுழைந்திருக்கும் அந்தோணிப்பிள்ளை ஐயா இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தனது மனித பலவீனத்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து புனிதர்கள் கூட்டத்தில் சேர்த்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் இருப்பிடமே இறைவா, இவரின் பிரிவால் துயரும் பாசமிகு மனைவி, அன்பு மகன், உற்றார் உறவினர் அனைவருக்கும் நீரே ஆறுதலளிக்கும் தந்தையாக இருந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம் திருவடி வந்திருக்கும் அந்தோணிப்பிள்ளை ஐயாவுக்கு 49 வருடங்கள் திருமணம் எனும் திருவருட்சாதன வாழ்வில் வாழ்வதற்கு நீர் அளித்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் இவருடைய குடும்பத்தினரோடு என்றும் நல்ல துணையாளராக இருந்து வழிநடத்தி ஒளிமயமான எதிர்காலத்தையும் பசுமையான நீர்நிலைகளையும் இவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் தெய்வமே இறைவா, எமது பங்கிலிருந்து இறந்து போன அனைத்து விசுவாசிகளையும் உம்பாதம் தருகின்றோம். குறிப்பாக யாருமே நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிப்பு ஸ்தலத்திலே அந்தரிக்கும் ஆன்மாக்களையும் உமது பரிவிரக்கத்தால் மன்னித்து உம் வான் வீட்டில் இடமளித்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள் அருளப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, உமது பராமரிப்பின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைத்து நாம் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து எல்லோரையும் நீடிய வாழ்விலும் நீடிய மகிழ்விலும் நிறைவேற்றியவர்களாக எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் பலியாயேற்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார் புண்படும் பாசமிகு சகோதரராகவும் கண்டுகொள்ள செய்தவர்களும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் காலம் இல்லாமல் நிச்சய இறைவா, எந்நாளும் உம்மிடத்திலும் நாங்கள் மக்கள் என்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை முற்பளிக்கும் வாழ்வழிக்கும் செயலுமாகும். உமது ஆணைப்படியே நாங்கள் இவ்வுலகில் பிறக்கின்றோம். உமது திருவுளமே எங்களை இவ்வுலகில் ஆண்டு வழி நடத்துகிறது. உமது கட்டளைக்கு ஏற்ப மனிதர்களையும் விசுவாசம் கொள்வோருக்கு மரணத்தில் வாழ்வு மாறுபடுவதை அல்லாமல் அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னர் வாழ்விடம் அணிந்தவர் விண்ணகத்தில் நிலையான ஒரு ஆயத்தமாக இருக்கின்றது. ஆகவே தூதர் தூதரோடு மனிதனை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களுமே போற்றி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: பரிசுத்தர் 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 உம்முடைய தேவனாகிய ஆண்டவர், வானும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. வானவர் தந்தையே, இவையாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் வாழ்வுக்கெல்லாம் ஊற்று. இதனால் உடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வதற்காகவே ஏனெனில் உடைய திருமகன்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக பரிசுத்தாவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்த்து புனிதப்படுத்துகிறேன். அதிலும் தோன்றி மலையும் வரை ஒரு திருப்பெயருக்கு தூய காலைக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, நாங்கள் குடும்பங்களை காணிக்கவே அதை பரிசுத்தாவி அழைத்து புதமாக்கிறவர்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக அங்கரிக்கவை மாறுதலாக அவர் படைத்த வாரை திருப்பணியை நிறைவேற்றி வந்தோம். ஆண்டவராகிய இயேசு தாம் பாடுபட மனம் விரும்பி தம்மை கையளித்த அந்த இரவில் தாம் இவ்வளவு அன்பு செய்தவர்கள் இறுதி வரை அன்பு செய்ய விரும்பியவராக அப்பத்தை எடுத்து மக்கு நன்றிக்கு செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும்
இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்முடைய உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது, அனைவரும் இதை வாங்கி பழகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாய் செய்யுங்கள். இதுவே நமது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து விட்டார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்களுடைய திருமகன் இயேசுவின் பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து வாழ்வை அப்பத்தை உயிர்ப்பித் தரும் கிண்ணத்தை நன்றியுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் கூடிய உதவிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அழைத்துள்ளே. எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தத்தினால் ஊற்றப்படுவங்களை தூயாவில் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரந்து வாழும் திருச்சபை நினைவு கூர்ந்தவர் திருச்சபை திருத்தந்தை பெர்னார்டு பிரான்சிஸ், எமது மாவட்ட திருச்சபை தந்தை தோமஸ் சவுந்தரநாயகம் ஆயும் ஏனையாயர்கள், குருக்கள், துறவர சகோதர சகோதரிகள், போதினர் ஆகியவரையும் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவரையும் அது பரமாண்டில் நான் நிரப்பியவிடம் தந்தையை இருவரையும் அழைத்துக் கொண்டு ஜோன் புள்ளி அந்தோனி பிள்ளை என்ற மடியாரை நினைவு கூர்ந்தனர். ஞானஸ்நானத்தின் வழியாக இவ்வுலக வாழ்வில் தன்னுடைய விசுவாசத்தால் கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தில் பங்கு பெற்றியவர் உயிர்ப்பிலும் மறுவாழ்விலும் அவருடைய மகிமையை மகிழ்ந்திருக்க செய்தவர். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் நடந்து போனவர்கள் சகோதர சகோதரிகளையும் முக்குந்தர்களாய் விட்டு சென்ற அனைவரையும் தாய்வாயுடைய அரசில் ஏற்றுக்கொள்ளும். இங்கிருக்கும் எங்கள் எல்லோருமையும் இரக்கமாயிரும். எங்களவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் கவலைகள் தேர்வுகளை கனிவாய் செவிசாய்த்தனர். விரைவிலால் புலப்போசலும் இவ்வளவு கொண்டர்களாய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் திருமுழுக்கு யோவாருடனும் நாங்கள் வெளியான வாழ்வில் நம்பிக்கை தோல்வி கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே துன்பர்கள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவி ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா புகழும் உமக்கு உரியதே என்று வாயால் வாழ்த்தி பாடிய நாம் எமது சிந்தனை சொல் பொருள் சொல் செயல் உடல் பொருள் ஆகியனத்தையும் எம்புகளுக்காக அவர் பெயர்ப்புகளுக்காக அவர் அரசுக்காக பயன்படுத்தி பணியாற்றி அர்ப்பணித்து வாழும் பலத்தை கேட்டு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லி வாழ்ந்த இறைவன் இயேசு கற்பித்தபடி தந்தையை நோக்கி செலுத்துவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்திரளும், எங்களுக்கு தீய செய்பவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும், எங்களை சோதனை விளங்காதையும் தீமைகளில் எங்களை ரட்சித்தரலும். ஆண்டவரே, தீமைகள் அச்சங்கள் அச்சுறுத்தல்கள் வந்தவர்கள் பாதுகாவலர்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய திரும்பால் நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருளவை மன்றாடுகிறோம். இதனால் நாங்கள் இரக்கத்தினுடைய அடைந்து பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனைகள் காயங்களில் விடுதலை பெற்றவர்களாய் குணமடைந்தவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாம் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்றைய திடீரென இளைஞர்களை இழந்தபடியால் எல்லாம் முடித்துவிட்டது என்று வாழ்வில் நம்பிக்கை இழந்து யூதருக்கு பயந்து கடவுளத்திலிருந்து அப்போஸ்தலருக்கு தோன்றி
உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று வாழ்த்தி தேற்றி திறப்படுத்தினேன். உங்கள் பாவங்கள், பிறவிகள், குற்றங்கள், ஒழுக்கக்குறைகளை கணக்கெடுக்காமல் கண்ணோக்காமல் உண்மையை நாம் வைத்திருக்கும் பக்தி பெற்றலையும் அன்பையும் விசுவாசத்தையும் கண்ணோக்கி இல்லது வாழ்வினர் இளைஞர்கள் வேதனைகள் சோதனைகள் இழப்புக்கள் மத்தியிலும் நிலையான நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிறிஸ்தவ விசுவாசம் அனைவருமைப்பாட்டை ஒற்றுமையை தாய் திருநாட்டிற்கு நீதியிலும் சகோதரத்துவத்திலும் சமத்துவத்திலும் அமைந்த நிரந்தர சமாதானத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராக உயிர்த்த கிறிஸ்து தரம் உலகம் தர முடியாது, உலகம் ஒருபோதும் எங்களுக்கு படிக்க முடியாது. அழியாத விரைவான சமாதானம் எல்லோருடனும் வந்து இருப்பதாக. அதே சமாதானத்தை ஒருவருக்கு வாழ்த்தி பகிர்ந்து பரப்புவோம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேசுடைய செம்மறியே அவர் கிடைப்பாக்கி அளித்தரிடம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ உலகின் திருச்செம்மறி, இதோ உலகின் பாவங்களை தண்ணீர் சுமந்து பாலிகளாகிய மனிதராகி எம்மை புனிதராகி இவரோடு ஒப்புரவாக்கி இணைக்க தனித்தானே வெறுமையாக்கி மனிதர்கள் எடுத்த கிறிஸ்துவின் மன்னிப்பளிக்கும் மனமாற்றம் தரும் அறிவாழ்வளிக்கும் திருவிருந்து திருப்பலிக்கு அடிக்கடி அழைக்கப்படும் நாம் வேறு பெற்றோம். ஆண்டவரே தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் கௌரியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன், என் ஆன்மா உங்களுடைய. நன்றி சொல்கின்றேன் இறைவா, 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 உண்டிட்டம் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன்.
என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வர். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவர் எவரும் ஒருபோதும் சாகார் என்கிறார் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. உம் திருமகன் தமிழையும் இரத்தத்தையும் எங்களுக்கு இறுதி பயனுள்ளதாக தந்தருளினார். எனவே நாங்கள் எங்கள் சகோதரன் ஜோன் பிள்ளை அந்தோணி பிள்ளை கிறிஸ்து அளிக்கும் முடிவில்லா வானக விருந்திற்கும் வானக பேரின்பத்திற்கும் இத்திருப்பதின் பயனாக வந்து சேர அருள்புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள். பரீட்சைகள் அழைப்பவரில் விருந்துகளை ஆற்றுவார். சுவாமியராலய பங்கு மக்கள் சார்பாகவும் வணக்கத்துக்குரிய பங்கு தந்தை சார்பாகவும் மறைந்த எமது பங்கின் மேற்கு பணியின் சபையின் உப தலைவர் அமரர் திரு அந்தோணி பிள்ளை அவர்களின் இறுதிச் சடங்கிலே கலந்து கொள்ள வந்த உங்கள் அனைவருக்கும் எமது பங்கின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியிலே பல்வேறு இடங்களிலே நாம் அமரர் அந்தோணி பிள்ளை ஐயா அவர்களை பற்றி, அவரது சேவைகளும் அவர் மக்களுடன் எவ்வாறு நெருக்கமாக பழகினாரோ அந்த அளவுக்கு நாம் அவர் எமது இந்த கோவிலுக்கும் இந்த மக்களுக்கும் செய்த சேவைகளை பல்வேறு இடங்களிலே நினைவு இருக்கின்றோம். ஆனாலும் மீண்டும் இந்த நேரத்திலே அவரது சேவைகளை நாம் ஒரு நினைவு